ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக தங்கம் சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, 1 பவுன் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 புது வருஷத்தில் நம்ம வந்து நிறைய விசேஷங்களுக்கு வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷம் பிறக்குது இல்லைங்களா, அதாவது 2025. அப்போ வந்து உங்களோட கையில் ஒரு பவுன் தங்க நகை சேமிக்கிறதுக்கு எந்த மாதிரி இப்போ இருந்தே சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் 1 பவுன் வாங்குறது அப்படிங்கிறதே அவ்வளோ எளிதான விஷயமா இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் சிம்பிளாக நம்ம பண்ணி நம்ம சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2025 புது வருடத்தில் தங்கம் வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சகோதரிகள் கேட்ட மாதிரி 1 பவுன் தங்கம் வாங்குறதுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதையே வந்து உங்களுக்கு வந்து கூடுதலான வருமானம் இருக்குது, 2 பவுன் வாங்குறதுக்கும் 5 பவுன் வாங்குறதுக்கோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கால்குலேஷனை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை உங்களாலையும் வாங்க முடியும். கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே வாங்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க 1 பவுனுக்கு உங்களால் முயற்சி பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு அரை பவுன் வாங்குறதுக்காவது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கோல்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன் அல்லது 2 பவுனு. இதில் வந்து நான் சொல்லியிருக்கிற கால்குலேஷன் வந்து நீங்கள் 1 பவுனுக்கும் எடுத்துக்கலாம், 2 பவுனுக்கும் எடுக்கலாம். உங்களுடைய வருமானத்தை பொறுத்து தான். சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வந்து டெய்லி சேவ் பண்ண முடியும் அப்படின்னாலும் சேவ் பண்ணலாம், வாரம் சேமிக்க முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம், அல்லது மாதம் மட்டும்தான் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னாலும் எல்லாருடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கால்குலேஷன் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் சேமித்து தங்கத்தை வாங்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து புது வருஷத்துக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அதாவது 2025 புது வருஷம் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கிறது மே 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸோ அது அல்லது 1 வீக் பிஃபோரே நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து புது வருஷத்துக்கான பிளானை வந்து நீங்கள் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்குது, எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இருக்குது. இந்த 8 மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் வருது, 31 நாட்கள் வருது. பட் வந்து நான் கால்குலேஷனுக்கு எடுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 நாட்கள் மட்டும். ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ நாள் சேமிக்க போகிறோம் அப்படின்னா டெய்லி சேமிக்கிறீங்க அப்படின்னா 30 நாட்கள் சேமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம எத்தனை நாள் சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் சேமிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு எத்தனை மாதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 மாதங்கள் இருக்குது. இந்த 8 மாதத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் சேமிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ டோட்டலாக எத்தனை நாள் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 30 நாள் 240 நாள். அப்போ டெய்லி சேமிக்கிறவங்க 240 நாட்கள் நம்ம சேமிக்க வேண்டியது இருக்கும். 240 நாட்களில் நம்ம 1 பவுனுக்கான தங்கத்தை வாங்குறதுக்கு சேமிக்க போகிறோம். அதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 6870 ரூபா. இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸும் ஆகிருக்கலாம், டிக்ரீஸும் ஆகிருக்கலாம். நான் பார்த்த அன்னைக்கு இருந்த ரேட்டை வச்சு நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேன். 6870 ரூபா. அதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 7000 ரூபா. ஏன்னா கண்டிப்பாக தங்கத்தோட விலை ஏறும் அப்படிங்கிறதுனால வந்து 7000 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 கிராம் வாங்கணும்னா நம்மளுக்கு வந்து 7000 ரூபா தேவைப்படுது. அப்போ வந்து 8 மாதங்கள் அதாவது 8 கிராம் வாங்கணும் இல்லைங்களா. அப்போது ஒரு மாதத்திற்கு நம்ம வந்து 1 கிராமுக்கான பணத்தை சேமித்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து 8 மாதங்களில் 8 கிராம் அதாவது 1 பவுன் நம்ம வந்து வாங்க முடியும். அதுக்கு வந்து 8 7 56 அதாவது 56,000 ரூபா நம்மளுக்கு தேவைப்படுது.
அதுவே வந்து நான் வந்து கோல்டு ரேட் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 65,000 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 65,000 ரூபாய் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து செய்கூலி ஏன்னா 8 மாதங்களில் நம்ம நகை சீட்டு போட்டு வாங்க முடியாது. அப்போ வந்து நம்ம செய்கூலி சேதாரங்கள்லாம் போட்டு நம்ம வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கையில் வந்து 65,000 ரூபாய் இருந்தால் தான் ஒரு பவுன் வாங்க முடியும். அப்போ 65,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து கால்குலேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ டெய்லி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 240 நாள் சேமிக்கும் பொழுது 270 ரூபாய் நீங்கள் சேமிக்கணும். ஒரு நாளைக்கு 270 ரூபாய் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின வருமானம் இருக்குங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக 270 ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பவுன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது அரை பவுன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைங்க. இப்போ இதில் வந்து 270 ரூபா சொன்னால் ஒரு பவுனு, அதே வந்து நீங்கள் வந்து இதை அப்படியே பாதியாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரை பவுன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இப்போ வந்து 240 நாளும் 270 ரூபாய் எடுத்து வச்சோம்னா 64,800 ரூபாய். அப்போ நம்மளால் ஒரு பவுன் வாங்கிட முடியும். இப்போ வார வருமானம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் இருக்குது இல்லைங்களா, அப்போது நம்மளுக்கு வந்து 32 வாரங்கள் இருக்குது. 32 வாரங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெறும் வாரம் 2,050 ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம்னா 65,500 ரூபாய் இருக்குது. இப்போ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுன் தங்கத்தான் வாங்க முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், வாரம் எங்களால் 2,000 ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நீங்கள் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய வருமானம் வந்து வாரம் ஒரு சிலருக்கு 3,000 ரூபாய் இருக்கும், ஒரு சிலருக்கு 5,000 ரூபாய் இருக்கும். உங்களுடைய வருமானம் எவ்வளவோ இப்போ 2,000 ரூபாய் எடுத்து வச்சோன்னா ஒரு பவுன் வாங்குவோம். அதே 1,000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா அரை பவுன் வாங்கிட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷனை போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத வருமானம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 8,125 ரூபாய் எடுத்து வைக்கணும். 8,000 ரூபாய் எடுத்து வச்சா தான் நம்ம வந்து ஒரு பவுன் எப்போ வாங்க முடியும்னா 8 மாதங்கள் கழித்து புது வருஷத்தில் நம்மளால் வாங்க முடியும். இந்த பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், 8,000 ரூபாயெல்லாம் எடுத்து வைக்கிறது சாத்தியமா ஒரு மாத வருமானம் இருக்கிறவங்க? ஆனால் எங்களுக்கே ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் தான் வருமானமே வருது, அதிலிருந்து 8,000 ரூபாய் எடுத்து வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து வருமானம் கூடுதலாக இருக்குது, நம்மளால் 8,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை செய்யலாம். இதையே வந்து நீங்கள் அரை பவுனாக மாற்றி 4,000 ரூபாய் மாதம் எடுத்து வைக்கிறீங்கன்னா 65,000 ரூபாயில் பாதி அமௌண்ட்டு வந்து சேர்த்துருப்பீங்க. அரை பவுன் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கால்குலேஷன் நான் சொல்லியிருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் தின வருமானமா, வார வருமானமா, மாத வருமானமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கால்குலேஷனை எடுத்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸை பார்க்குறவங்க இந்த புது வருஷத்தில் நம்மளாலையும் ஒரு 2 கிராம் தங்கம் வாங்க முடியும், அல்லது 4 கிராம் வாங்க முடியும், அல்லது ஒரு பவுன் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுத்துட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். எல்லோருக்கும் நான் வந்து புது வருஷத்தில் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக என்னாலையும் வாங்குறதுக்கான முயற்சிகளை வந்து நானுமே இதோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து எந்த அளவுக்கு அது பாசிபிள்னு தெரியல. கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒரு விதத்தில் இதில் வந்து ஏதோ ஒரு விதமாக நான் சேமித்து கண்டிப்பாக புது வருஷத்தில் ஓரளவு தங்கத்தை வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன். அதுக்கான முயற்சிகளை நானும் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இல்லை புது வருஷத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 11 மாதங்கள் நகைசீட்டு போடுங்க. நகைசீட்டு போடும் பொழுது பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா போட்டால் போதும். 11 மாதங்கள் நீங்கள் கட்டுறீங்கன்னா 66,000 ரூபாய் கிடைக்கும். மாதம் கட்டும் பொழுது நம்ம வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கட்டுறீங்கன்னா ஜனவரி 31 வரைக்கும் கட்டணும் அப்படின்னா 11 மாதங்கள் வராது, 8 மாதங்கள் தான் வரும். அப்போ 8 மாதங்கள் அப்படிங்கிறப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 11 மாதங்கள் கழித்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். 8 மாதங்களில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகைசீட்டு போட்டு பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகைகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 11 மாதம் நகைசீட்டு வந்து போட்டு அதிலிருந்து 2 மாதங்கள் தள்ளி போனால் பரவாயில்ல. ஜனவரி பிப்ரவரி போய் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் 8ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மகளிர் தினம் வருது இல்லைங்களா, அன்னைக்கு வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எப்போவாது எப்படி வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் தங்கம் வந்து தொடர்ந்து சேமிப்பாக மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10 பவுன் வந்து எப்படி சேமிக்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் நிறைய இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 5 பவுனை 50 பவுனாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கும் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நகை சீட்டு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் எந்த நகை சீட்டு வந்து போட்டால் எந்த கடையில் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷனை போட்டு நம்ம வந்து குறிக்கோளோட பணத்தை சேமித்து நம்ம வந்து கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.